93ல இருந்து ஆட்டோ ஓட்டிட்டு இருக்காங்க. நான் ஆட்டோ ஓட்ட வரும்போது வந்து பெட்ரோல் விலை வந்து ₹4.40, மீட்டர் வந்து 5.60. அந்த மாதிரி இருக்கும்போது ஓட்டிட்டு இருக்கும்போது பாசஞ்சர் கிட்ட நான் மீட்டர் போட்டு ஓட்டுவேன் நான். அப்ப கூட அவங்க என்ன பண்ணுவாங்க, மீட்டர் போட்டு ஓட்டினாலும் இறங்கும் போது மினிமமே மாறாத இடத்துக்கு ₹10 கொடுத்துட்டு போவாங்க. அந்த ₹10 வாங்கும்போது கூட நாங்க சந்தோஷமான வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருந்தோம். இப்போ வந்து ராபிடோ காரை வந்து கிலோமீட்டருக்கு 17, 18, அதுல வந்து லைட்டு, இன்னும் பிரையாரிட்டி அப்படி இப்படின்னு போடுறதுனால வந்து எங்க வாழ்வாதாரம் வந்து ரொம்ப பாதிக்கத்தான் போகுது. வேற வழி இல்லாம நாங்க ஓட்டிக்கிட்டு இருக்கோம். என்னுடைய ஸ்டாண்டு வந்து டி நகர்ல வந்து அங்கேயே ஒண்ணுமே இல்லை. எல்லா ஸ்டாண்டு பக்கத்துலயே நின்றுக்கிட்டு எல்லாரும் வந்து ஆட்டோவான்னு கேட்கும்போது, இல்லைங்க ஆட்டோ வருது வருது வருதுன்னு சொல்லிட்டு புக் பண்ண ஆட்டோல ஏறி போயிட்டே இருக்கிறாங்க. எங்களுக்கு வேற வழி இல்லாம இப்போ வந்து நாடோடி மன்னன் மாதிரி உலகம் சுற்றும் வாழ்வியல் மாதிரி இந்த மொபைலை கையில வச்சுக்கிட்டு நாங்க சுத்திக்கிட்டே இருக்கோம். எங்க வீட்டுல இருந்து நாங்க ஸ்டார்ட் பண்ணோம்னாக்கா எங்களுக்கு என்ன தேவை அப்படிங்கிற வர ஓட்டிட்டு திருப்பி நாங்க வீட்டுக்கு போக வேண்டிய ஒரு சூழ்நிலையிலையும் நிர்பந்தத்திலையும் தள்ளிட்டோம் நாங்க. வேற வழி இல்லை. எங்களுக்கு ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு இதுதான் எங்களுக்கு தொழில். அவங்கவுங்க தொழிலுக்கு அவங்கவுங்களுக்கு அதுதான் காப்பாற்றும். ஆனா எங்க தொழில் வந்து எங்களை காப்பாத்தல. என்ன பண்றதுன்னு ஒண்ணு புரியாம தான் ஓட்டிக்கிட்டு இருக்கேன். எனக்கு வயசு வந்து 67 ஆகுது. என் பையனும் கூட எங்க வீட்டுக்கார அம்மா கூட வந்து ஆட்டோ ஓட்டாதப்பா, போதும்ப்பா போதும்ப்பாங்க. இல்லப்பா நான் இருக்கிற வரை நீங்க கஷ்டப்படக்கூடாது, நான் ஓட்டி தான் ஆகணும் அப்படிங்கிறது சொல்லிட்டு தான் இருக்கேன். நான் வந்து இந்த மாதிரி வந்து நான் ரெஸ்ட் எடுக்கணுங்கிறப்போ நான் அம்மா கிட்டையும் உங்ககிட்ட கூட சொல்ல மாட்டேன்ப்பா தம்பி அப்படின்னு சொல்லியிருக்கேன் நான். என்னப்பா இந்த மாதிரி சொல்றீங்கன்னு அவரும் என்ன கேட்பாரு. வேற வழி இல்லப்பா, நமக்கு வந்து வேற எந்த சொத்தும் கிடையாது.